குறைஷிகளே ஆபத்து! குறைஷிகளே ஆபத்து ஆபத்து! உங்க மொத்தம் தோழர்களும் அபு சுஃபியான வழிமறிச்சிட்டாங்க. கிளம்புங்க. இவன் சொல்றத கேட்டீங்கல்ல? நீங்க எல்லாம் மட்டும் கிளம்பலனா உங்க செல்வம் மட்டும் போகாது, உங்க மானமும் சேர்ந்தே காணாம போயிடும். எல்லாரும் இருட்டுறதுக்குள்ள போருக்கு தயாராகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அங்க பாருங்க, குறைஷிகள் படைகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க நமக்கு முன்னாடியே பத்ரோட கிணற பிடிச்சிட்டாங்க. போர் நீண்டுச்சுன்னா நாம தாகத்துல தவிக்க வேண்டியதாயிடும். எதுக்காக நீள போகுது? நாளைக்கே எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாவின் தூதரே, இவ்வளவு கடுமையா பிரார்த்தனை செய்யாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். அல்லாவே யார் உறவுகளை முறிச்சாங்களோ, புதுசா மார்க்கத்தை உண்டாக்குனாங்களோ, அவங்களை அழிச்சு நாசமாக்கு. இறை தூதர் சொல்படி இன்றைய நமது முழக்கம் இதுதான். அஹதுன் அஹத். அல்லாஹ்வோட விரோதியே, அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தினான். இன்னைக்கு யார் ஜெயிச்சது? அல்லாஹ்வும் அவன் தூதரும் நம்பிக்கையாளர்களும் தான் ஜெயிச்சாங்க. ஆடு மேய்க்கிற நாயே! தகுதியானவங்க கையில செத்து இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை குத்தி கொன்னவன் அந்த கருப்பன். நாங்க போடுற எலும்பு துண்டை பொறுக்கி தின்னுட்டு வாயை மூடிக்கிட்டு வாளாட்டிக்கிட்டு இருந்த அடிமை நாய். உங்க அப்பாக்களை கொன்னது இவங்க இல்ல, அடிமைங்க கையில எல்லாம் வாழை கொடுத்தானே அவன். மொத்த வெறியையும் அந்த முகமது மேல காட்டுவோம். இறை தூதர் பிணைத்தொகை வாங்க ஒத்துக்கிட்டார். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தொகை இருக்கும். யாருக்கு எழுத படிக்க தெரியுமோ அவங்க ஒரு முஸ்லிமுக்கு எழுத படிக்க கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும். இது அவங்களுக்கு பிணையா ஆயிடும். எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க மட்டமானதை சாப்பிட்றீங்களே. இறை தூதரோட உத்தரவு இது. இப்படி கட்டளை போடுறவங்க இறை தூதர் மனிதர்களே சிறந்தவராக தான் இருக்கணும். அதுக்குன்னு உங்களை விட எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரியில்லை. இறை தூதர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நாங்க மாறு செய்யக்கூடாது. இதை நீங்களே சாப்பிடுங்க.